ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிகே அண்ட் வெல்கம் டு மை சேனல் ட்ரில்லியனர் டிகே. போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் எக்ஸஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் வந்து டேட்டா பேஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்போம். இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஃபைல் இப்போ க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபைல் நேம் வந்து typeorm.config.ts அப்படின்ட்டு ஒரு டைப் ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா பேஸை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து MySQL டேட்டா பேஸ் வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓஆர்எம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஓஆர்எம் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கான்ஃபிகரேஷனுக்கு நமக்கு சில பேக்கேஜஸ் தேவைப்படுது. அதில் ஒன் ஆஃப் தி பேக்கேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன். இது வந்து நமக்கு கான்ஃபிகரேஷன் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த பேக்கேஜ் இது வந்து Nest.jsல இருக்குது அவைலபிளாக. இந்த பேக்கேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் இல்லை என்விரான்மெண்ட் ஃபைலில் இருந்து நமக்கு தேவையான வேரியபிள்ஸை வந்து ரீட் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக நாம் வந்து கான்ஃபிக் சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். நெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா process.env அப்படின்ட்டு குளோபலாக சர்வீஸ் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல வந்து டிக்ளேர் பண்ணிட்டு இந்த process.env மூலமாக நீங்கள் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸுக்கு மல்டிபிள் வேரியபிள்ஸ் வரும்போது அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வரும். சப்போஸ் நம்ம ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை UAT யூஸ் பண்ணலாம், இல்லை டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வேரியபிள்ஸ் மாறும். அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் Nest.js நமக்கு வந்து இந்த கான்ஃபிக் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த கான்ஃபிக் சர்வீஸ் மூலிமா நமக்கு வந்து மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸுக்கு நம்ம மல்டிபிள் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அதான் இந்த பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து .env அப்படிங்கிற ஃபைலில் தான் வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அதிலிருந்து தான் இந்த கான்ஃபிக் சர்வீஸ் வந்து ரீட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ நமக்கு வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து .env ஃபைல் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா VS Code போயிட்டு நான் வந்து குளோபலாக வந்து .env ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். .env இந்த .envயில் பார்த்தீங்கன்னா நான் டேட்டா பேஸுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாமே நான் இங்கே வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன், டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்ட்டு. என்னோடய வேரியபிள் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸோட டைப் என்னென்னு எனக்கு வேணும். டேட்டா பேஸோட டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா MySQL. அதுக்கப்புறம் டேட்டா பேஸோட ஹோஸ்ட் என்ன அப்படின்னு கொடுக்கணும். நான் இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். DB யூசர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அட்மின் யூசர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் DBயோட பாஸ்வேர்ட் வாங்கிக்கிறேன். DBயோட பாஸ்வேர்ட் நான் இங்கே வந்து ரூட்டுன்னு செட் பண்ணிக்கிறேன். DBயோட போர்ட் நம்பர் நமக்கு வேணும். ஸோ நான் போர்ட் நம்பர் டிஃபால்ட்டாக 3306 தான் வந்து MySQL வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஸோ நான் டிஃபால்ட் போர்ட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா பேஸோட நேம் வேணும். டேட்டா பேஸோட நேம் வந்து இப்போதைக்கு நான் வந்து டெஸ்ட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். இதான் என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் இருக்க போகிற டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷனுக்கான வேரியபிள்ஸ். நம்ம .env ஃபைல் இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிக் சர்வீஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் என்னோடய ப்ராஜெக்டில். கான்ஃபிக் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம நீ வந்து கான்ஃபிக் சர்வீஸை யூஸ் பண்ணலாம். இந்த கான்ஃபிக் சர்வீஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஸ்டாட்டிக்காக வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஃபார் ரூட் யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிக் மாடியூல் ஃபார் ரூட் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இல்லை நமக்கு வந்து அசின்க்ரனஸாக வேணும் அப்படின்னா அசின்க்குங்கிற இது யூஸ் பண்ணுவோம். அது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து டைப் ஓஆர்எம் யூஸ் பண்ணுறவங்காட்டி நம்ம டேட்டா பேஸ் கனெக்ஷன் வந்து டைப் ஓஆர்எம் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Nest.js, சீக்வலைஸ், அதுக்கப்புறம் மைக்ரோ ஓஆர்எம், பிரிஸ்மா இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஓஆர்எம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண போகிறது டைப் ஓஆர்எம் தான் நான் ப்ரிஃபர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் சீக்வலைஸோ இல்லை மைக்ரோ ஓஆர்எம், பிரிஸ்மா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிலேயே ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
டைப் ஓஆர்எம்க்கு என்னென்ன தேவையோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பேக்கேஜஸ்க்கான கமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைப் ஓஆர்எம் பேக்கேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதையே ஸ்க்ரால் பண்ணி இந்த டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அவங்க கொடுத்துருக்காங்க ரூட் யூஸ் பண்ணி. இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸ்டாட்டிக்காக வந்து டைப் ஓஆர்எம் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிபி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பு, போஸ்ட்டு, போர்ட்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு, டேட்டா பேஸோட நேமு எல்லாமே வந்து நம்ம என்விரான்மெண்ட் ஃபைலில் இருந்து வாங்குற மாதிரி நம்ம வந்து இப்போ கோட் போட போகிறோம். இங்கே வந்து டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இருக்குது அப்படின்ட்டு. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 டைம்ஸ் வந்து ரீட்ரை பண்ணும் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண. இது உங்களுக்கு குறைக்கனாலும் குறைச்சிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக இது வந்து டைப் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அசின்க்ரனஸாக கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரூட் அசின்க் யூஸ் பண்ணுவோம் டைப் ஓஆர்எம் மாடியூலில். அதில் வந்து யூஸ் ஃபேக்டரி மூலிமா வந்து நம்ம இந்த இதை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். இங்கே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கான்ஃபிக் சர்வீஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து அசிங்காக எடுத்துக்கிறது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. நம்ம ஏன் இங்கே ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ரன் டைமில் இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அதை கஸ்டம் ப்ரொவைடர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டம் ப்ரொவைடர் வந்து தேவையான டேட்டாவை வந்து கம்பைல் பண்ணி அதை வந்து இந்த இதுக்கு ஃபீட் பண்ணணும். எல்லாமே ரன் டைமில் நடக்கணும் அசின்க்ரனஸாக. அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து யூஸ் கிளாஸ் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபேக்ட்ரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம வாங்க கோடிங்குள்ளே போகலாம். எஸ்ஆர்சி ஃபோல்டரில் நான் வந்து டேட்டா பேஸில் டைப் ஓஆர்எம் config.ts அப்படின்ட்டு நான் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட், அதுக்கு வந்து என்னென்னு கொடுக்குறேன் அப்படின்னா டைப் ஓஆர்எம் config async அப்படின்னு நான் கொடுக்குறேன் நேமு. இது வந்து டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறங்காட்டி நான் வந்து டைப் டிஃபைன் பண்ணுறேன். டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து டைப் ஓஆர்எம் மாடியூல் அசிங்க் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கா, இந்த டைப் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் என்ன டேட்டா வேணுமோ அது எல்லாமே நான் இங்கே கொடுக்க போகிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட்ஸ், நான் வந்து என்னோடய டேட்டாவை வந்து நான் என்விரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து எடுக்கிறங்காட்டி நான் வந்து கான்ஃபிக் மாடியூலை வந்து நான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ வந்து நான் கான்ஃபிக் மாடியூலில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணணும். நம்ம கான்ஃபிக் மாடியூலில் வந்து கான்ஃபிக் சர்வீஸ் நம்ம இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த இதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். கான்ஃபிக் சர்வீஸை வந்து இந்த யூஸ் ஃபேக்டரிக்கு நான் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ நான் நல்லா இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் ஃபேக்டரி மெத்தட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். மெத்தட் ஃபங்க்ஷன் என்ன வேணும் சொல்லிக்கலாம். அதுவும் வந்து அசிங்க்ரனஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அசிங்க் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த அசிங்க் கீவேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கான்ஃபிக் சர்வீஸை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கான்ஃபிக் சர்வீஸ்ன்னு நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறேன். அதோட டைப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்னவாக இருக்கணும்னு டிஃபைன் பண்ணுறேன். அந்த டைப் வந்து கான்ஃபிக் சர்வீஸாக இருக்கணும் நமக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராமிஸ் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா என்ன டைப்பாக இருக்கணும் அப்படின்னா டைப் ஓஆர்எம்மோட மாடியூல் ஆப்ஷன்ஸாக இருக்கணும். இதுதான் அந்த ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அந்த ஃபங்க்ஷனோட இன்னர் மெத்தட் நான் எழுத போகிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டைப் ஓஆர்எம் config அப்படின்ட்டு ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா get orm config நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த config சர்வீஸை வந்து பாஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ நமக்கு இந்த get orm config மெத்தட் இல்லை, அந்த மெத்தடை நான் வந்து இப்போ எழுத போகிறேன். ஸோ அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளாஸாக எழுதுகிறேன். கிளாஸுக்குள்ளே ஒரு மெத்தட் நான் மறுபடியும் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கிளாஸ் நேம் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா இதுதான் வைக்க போகிறேன். டைப் ஓஆர்எம் கான்ஃபிக் தான் இந்த கிளாஸ் நேமாக இருக்க போகுது. இந்த கிளாஸ் நேமுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் தான் வந்து இந்த கெட் ஓஆர்எம் கான்ஃபிகாக இருக்க போகுது. உள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெராமீட்டராக வந்து கான்ஃபிக் சர்வீஸ் வாங்க போகிறேன். ஸோ பெராமீட்டராக நம்ம வந்து கான்ஃபிக் சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்ன டைப்பில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஓஆர்எம் மாடியூல் ஆப்ஷன்ஸாக இருக்க போகுது. ஸோ இதையும் நான் வந்து டைப் ஓஆர்எம் மாடியூல் ஆப்ஷனாக வந்து டைப் இன்ஃபோ பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சில கான்ஸ்டன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது டிபி டைப். இது வந்து இந்த கான்ஃபிகோட சர்வீஸ்லேருந்து எடுக்க போகிறேன். ஏன்னா அதான் என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்குது. ஸோ
நான் வந்து கெட் யூஸ் பண்ணி அதோட டைப் அன்டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்க போது, எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது. எல்லாமே நான் வந்து டைப் இன்ஃபர் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரிங்குக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிபி டைப் அங்கே என்ன வேரியபிள் நேம் கொடுத்துருக்கனோ அதே எக்ஸாக்ட் வேரியபிள் நேம் நான் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் டிபி ஹோஸ்ட், நான் அதையே இங்கே இருக்கிறத அப்படியே வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் வந்து டிபி யூசர், அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் டிபி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் டிபி போர்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் டிபியோட நேம் அதையும் மாற்றிக்கிறேன். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இஎன்வியில் இருக்கும். ஸோ என்ன இருக்குது, டிபி ஹோஸ்ட் இருக்கா, காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி டிபி ஹோஸ்ட்டுக்கு வந்து டிபி ஹோஸ்ட்னு மாற்றுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபி யூசர் இருக்குது, டிபி யூசரை வந்து இங்கே வந்து டிபி யூசரை மாற்றிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த டிபி வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன், ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இப்போ டிபி டைப் கொடுக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட எந்த டிபியில் கூட கனெக்ட் பண்ண தெரியாது. இப்போ போஸ்ட்கிரீஸ் கூட கனெக்ட் பண்ணணுமா இல்லை MySQL கூட கனெக்ட் பண்ணணுமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த வேரியபிள் கன்ஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறங்காட்டி டிபி டைப்பை வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிபி டைப் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு. சப்போஸ் இப்போ கரெக்டாக கொடுக்கல, எனக்கு வந்து MySQLன்னு கொடுக்கல, MySQL கொடுக்காம இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து எரர் வரணும். ஸோ நம்ம வந்து இதில் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும். ஸோ வந்து நான் வந்து த்ரோ பண்ணுறேன், எரர் வந்து நான் த்ரோ பண்ணுறேன். எரர் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு கொடுக்குறேன்னா இன்வேலிட் டிபி டைப்னு கொடுக்குறேன். இன்வேலிட் டிபி டைப் இல்லாத ஒரு டிபி வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு தெரியும் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து நான் வந்து டிபி டைப்னு கொடுக்குறேன். ஸோ அவங்க வந்து தப்பு டிபி டைப் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்கணுங்கிறதையும் கொடுத்துட்றேன். மஸ்ட் பி MySQLன்னு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன் ஆஃப் தி செக். அடுத்த செக் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லா வேரியபிள்ஸும் அவைலபிளாக இருக்கா, கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாச்சும் மிஸ் ஆகிடுச்சா, எதை கொடுக்காம விட்டாங்களா அப்படின்னு நான் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிபி போஸ்ட் எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். அடுத்தது வந்து டிபியோட யூசர் எம்டியாக இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து டிபி பாஸ்வேர்டு வந்து எனக்கு எம்டியாக இருக்கக்கூடாது. டிபி பாஸ்வேர்டு வந்து எனக்கு எம்டியாக இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபி நேம் வந்து எனக்கு இதெல்லாமே எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து மறுபடியும் எரர் வந்து த்ரோ பண்ணுறேன். இந்த தடவை என்ன மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா மிஸ்ஸிங் ரெக்வயர்ட் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் வேல்யூஸ் அப்படின்ட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எல்லா வேரியபிளும் இருக்குது, நான் செக் பண்ணிட்டேன். மிஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா டிபி போர்ட் வந்து மிஸ் ஆகுது. டிபி போர்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இது பண்ணிக்கிறேன். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து போர்ட்டுன்னு நேம் வச்சுக்கிறேன். அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிபி போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு நான் பார்க்குறேன். டிபி போர்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறேன். சப்போஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நான் வந்து நம்பராக வந்து கன்வெர்ட், ஏன்னா வந்து டிபியோட போர்ட் நம்பர் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து நான் டைப் கேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் நம்பராக மாற்றிக்கிறேன். சப்போஸ் அவங்க டிபி போட்டே கொடுக்கல, எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நான் டிஃபால்ட் வேல்யூ வந்து 3306 இதான் வந்து MySQL டிஃபால்ட் போர்ட் நம்பர். ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். பிஃபோர் வேல்யூ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இஸ்னானான் அப்படின்ட்டு போர்ட் நம்பரை நான் செக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வேறு ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் வந்து எரர் ஷோ ஆக பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு கண்டிஷன் வச்சு செக் பண்ணுறேன். சப்போஸ் இல்லை இஸ்னானா இல்லை அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்து நான் ஒரு எரர் வந்து த்ரோ பண்ணுறேன். அந்த எரரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வேலிட் டிபி போர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இன்வேலிட் டிபி போர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நான் வந்து யூசருக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதையும் நான் வந்து கொடுக்குறேன். டிபி போர்ட் இது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா மஸ்ட் பி எ வேலிட் நம்பர். அவங்க அந்த இடத்துல இங்குங்கிறங்காட்டி என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அது வேலிட் நம்பராக தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்டிமேஷன் நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலிடேஷன் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ பக்காவாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். என்ன டைப்பில் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா டைப், இங்கே வந்து டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் வந்து டைப் ஓவர் மாடியூல் ஆப்ஷன்ஸாக வச்சுருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ரிட்டன் ப்ளேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு என்னவா கொடுக்குறேன் அப்படின்னா டிபி டைப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து MySQL தவிர எதுவும் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக நான் வெறும் இது மட்டும் செக் பண்ணுறேன் MySQL அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல்
டிபி ஹோஸ்ட் தான். அடுத்தது வந்து போர்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் யூசர் நேம் வந்து நான் வந்து டிபி யூசரோட தான் யூசர் நேமாக இருக்குது. அடுத்து வந்து பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா டிபி பாஸ்வேர்டு. கடைசியாக வந்து டேட்டா பேஸோட நேம் வேணும். ஸோ அதுக்கு வந்து டிபி நேம். அதுக்கப்புறம் என்டிட்டிஸ், அதில் வந்து நான் இந்த டேரக்டரிக்கு எடுத்துக்கிறேன். அந்த டேரக்டரியில் என்டிட்டிஸ்ங்கிற ஃபோல்டர் பார்த்துக்கிறேன். ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்டிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒன்று .ts இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா .js இருக்கும் அப்படின்ட்டு நான் இங்கே செட் பண்ணுறேன். வந்து சிங்க்ரனைசேஷன் வந்து ட்ரூ கொடுத்துக்கிறேன். சிங்க் ஆகிட்டே இருக்கணும், அதுக்காக சிங்க்ரனைசேஷன் ட்ரூ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து லாகிங்கும் வேணும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ட்டு நான் பார்க்கணும். ஸோ லாகிங்கும் வந்து நான் ட்ரூ கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட் ஓவரம் கான்ஃபிகரேஷன் முடிச்சிட்டோம். இந்த என்டிட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது வந்து இந்த கரண்ட்டாக இருக்கிற டைரக்டரி இருக்கும். கரண்ட்டாக எங்கே இருக்கும்? டேட்டா பேஸில் டைப் ஓவரம் கான்ஃபிகில் நம்ம இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைரக்டரி விட்டு வெளியே வா, 2 டைரக்டரி வெளியே வா. இதுலேருந்து டேட்டா பேஸ் வரும், டேட்டா பேஸ்லேருந்து எஸ்ஆர்சி வரும். இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ள .entity .ts or js டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலாவோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலாவோ இருக்கட்டும். என்டிட்டின்ட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபைலெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃபைல்லாம் வந்து .entity .ts or .js முடியுதோ அந்த ஃபைல்லாம் எடுத்து அந்த ஃபைலில் நாம் என்ன ஸ்கீமா க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த ஸ்கீமாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம MySQL DBயில் வந்து இது க்ரியேட் பண்ணணும். அதுதான் வந்து நான் இந்த என்டிட்டிஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். சிங்க்ரனைசேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து டேட்டா பேஸோட சிங்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக இது ட்ரூன்னு. லாகிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்ட்டு நான் லாகில் பார்க்கணும். ஸோ அதுக்காக லாகிங்கும் வந்து நான் ட்ரூன்னு கொடுத்தேன். இப்போது நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இந்த டேட்டா பேஸ் மாடியூலில் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் தெரிவிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேட்டா பேஸ் .module.ts அப்படின்ட்டு ஒரு ஃபைலை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். மாடியூல் நெக்ஸ்ட்.js மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்.js மாடியூலில் வந்து இம்போர்ட்ஸில் வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கான்ஃபிக் மாடியூல் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இந்த ஃபைலில் வந்து கான்ஃபிக் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதும் இல்லாமல் நான் ஃபார் ரூட் யூஸ் பண்ணி இந்த கான்ஃபிக் மாடியூலில் நான் குளோபலாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் குளோபல் வந்து ட்ரூன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த அந்த ப்ராஜெக்டில் எந்த இடத்துல வேணாலும் நான் வந்து இந்த கான்ஃபிக் சர்வீஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபிக் மாடியூலில் த்ரூ அவுட் திஸ் ப்ராஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் குளோபலாக செட் பண்ணுறதுனால. நான் குளோபலாக செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து டைப் ஓவரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, இங்கே வந்து நான் டைப் ஓவரம் மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த டைப் ஓவரம் மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறங்காட்டி ஃபார் ரூட் அசிங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ரூட் அசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், டைப் ஓவரம் கான்ஃபிக் அசிங்க்னு வச்சுருக்கோமா. இந்த இதை வந்து நான் இங்கே பாஸ் பண்ண போகிறேன். இது வந்து இம்போர்ட் பண்ணும். நம்ம வந்து டைப் ஓவரம் கான்ஃபிகிலிருந்து இந்த ஃபைல்லேருந்து நான் இங்கே இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டைப் ஓவரம் மாடியூல் வந்து நான் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கும் போது ப்ராஜெக்டில் நான் எங்கே வேணாலும் இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் கிளாஸ், இதுக்கு நான் இந்த மாடியூலுக்கு நேம் வந்து டேட்டாபேஸ் மாடியூல்னு போட்டுக்கிறேன். டேட்டாபேஸ் மாடியூல் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் கான்ஃபிக் சர்வீஸ் வந்து டவுன்லோட் பண்ணோம், டைப் ஓவரம் வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த ரெண்டையுமே நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மாடியூல்ஸுங்கிற இதில் வந்து நான் வந்து இம்போர்ட்ஸில் வந்து நான் என்னென்ன இந்த ஃபைலில் யூஸ் பண்ணியிருக்கணும் அதை வந்து இம்போர்ட்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலுக்கு வந்து நமக்கு வந்து கான்ஃபிக் மாடியூலும் தேவை, டைப் ஓவரம் மாடியூலும் தேவை. அதனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கான்ஃபிக் மாடியூல் டைப் ஓவரம் மாடியூல் இம்போர்ட்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டைப் ஓவரம் மாடியூல் இந்த ப்ராஜெக்டில் நான் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலை வந்து நான் டேட்டாபேஸ் மாடியூல் அப்படின்ட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாடியூல் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நமக்கு பைண்ட் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, இது வந்து இப்போ வேலை செஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா வேலை செய்யாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் மாடியூலை நெக்ஸ்ட்.jsக்கு வந்து சொல்லணும், இந்த மாதிரி ஒரு மாடியூல் இருக்குப்பா, நீ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாடியூலையும் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப் மாடியூல் அப்படின்ட்டு இருக்கா, ஆப் மாடியூல்.tsல நான் சொல்லியிருந்தேன்னா முன்னாடியே வந்து இம்போர்ட்ஸில் வந்து என்னென்ன மாடியூல் கிரியேட் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிற மாடியூல் என்ன மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் மாடியூலை வந்து நான் இம்போர்ட். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்.js வந்து நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். இந்த மாதிரி டேட்டாபேஸ்னு ஒரு மாடியூல் இருக்குது, அதை நீ
வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இனிஷியலைஸ் பண்ணு அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டேட்டாபேஸ் மாடியூல் போகும். அந்த டேட்டாபேஸ் மாடியூல நம்ம 2 மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒண்ணு கான்ஃபிக் மாடியூல், இன்னொன்னு வந்து டைப் ஓவர்எம் மாடியூல். அந்த மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்க ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணா, அந்த கான்ஸ்டன்ட்ல வந்து இந்த கான்ஃபிக் சர்வீஸ இன்ஜெக்ட் பண்ணி, நம்ம ஃபேக்டரி ஃபங்ஷன் மூலமா நம்ம வந்து ஓஆர்எம்மோட கான்ஃபிகரேஷன் நம்ம இங்க செட் பண்ணியிருக்கோம். அந்த ஓஆர்எம் கான்ஃபிகரேஷனுக்கு தேவையான டேட்டாவ என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ்லேருந்து எடுக்கிறோம். அது அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கான்ஃபிக் சர்வீஸோட ஹெல்ப்பால நம்ம வந்து என்விரான்மென்ட் ஃபைல்ல இருக்கிற இந்த வேரியபிள்ஸ வந்து நம்ம வந்து ரீட் பண்ணி எடுத்துட்டு வந்து நமக்கு இங்க குடுக்கும். இப்படி வந்து நம்ம வந்து டைப் ஓஆர்எம்மையும் டேட்டாபேஸையும் நம்ம வந்து இங்க கனெக்ட் பண்றோம். இப்போ இங்க வந்து நம்ம கான்ஃபிக் சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா, இந்த கான்ஃபிக் மாடியூல் வந்து நெஸ்ட்.js-க்கு தெரியணும் இப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து நான் வந்து கான்ஃபிக் மாடியூல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த கான்ஃபிக் மாடியூல்லையும் வந்து நான் வந்து குளோபலா செட் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து நெஸ்ட்.js-க்கு இப்படி ஒரு மாடியூல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். அவ்வளவுதான். இப்போ வந்து உங்களுக்கு நம்ம எப்படி நம்ம MySQL டேட்டாபேஸை டைப் ஓஆர்எம் யூஸ் பண்ணி நம்ம நெஸ்ட்.js அப்ளிகேஷனோட கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கப்புறம் .env ஃபைல்னா என்ன, என்விரான்மென்ட் வேரியபிள்ஸ்னா என்ன, டைப் ஓஆர்எம்னா என்ன, டைப் ஓஆர்எம் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுவோம், டேட்டாபேஸ் மாடியூல் எப்படி பண்ணுவோம், எப்படி ஒரு தனி மாடியூலா இருக்கிறத வந்து நம்ம நெஸ்ட்.js-க்கு வந்து இன்டிமேட் பண்ணுவோம், இப்படி ஒரு கான்ஃபிக் சர்வீஸ் கான்ஃபிக் மாடியூல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம எல்லாமே தெளிவாக பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம என்டிட்டிஸ்னா என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நெஸ்ட்.js-ஓட இந்த டாக்குமெண்டேஷன் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. இதில் தெளிவாக அசிட் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கான். கான்ஃபிக்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ஓஆர்எம்மோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. ஏதாச்சும் ஃபர்தர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நெஸ்ட்.js டாக்குமெண்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். Thanks for watching.